நான் உங்கள் சிறகுகள் யுவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தக்கூடிய நண்பர் சீனிவாச ராகவன். சார் வந்துட்டு சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அண்ட் தென் காமர்ஸ் குரூப்பை சார்ந்த நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய ஒரு டைரக்ட் பேட்டி தான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஆடியோ கிளியரன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நபரையும் நேரடியாக சந்தித்து அவங்கள வந்து நம்ம மீட் பண்ணுறது மூலிமா, அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது மூலிமா மாணவர்களுக்கு ஒரு பெரிய அளவோட விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இங்கே வந்து நான் முக்கியமாக பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் யுவராஜ். வணக்கம் யுவராஜுடைய +2 மாணவர்களே, அவருடைய பெற்றோர்களே. நீங்கள் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு நிஜமாக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர மாணவர்களே. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி வந்து +2ல் காமர்ஸ் வந்து சேர்ந்துட்டீங்க. சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்கான விடை தரத்துக்கு தான் நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி, நம்மளாம் என்ன பண்ணுவோம், எம்என்சி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மல்டிநேஷ்னல் கம்பெனின்னா என்ன? ஒரு நாட்டுக்கு மேலே உலகத்தில் நிறைய நாடுகளில் இருக்கிற ஒரே கம்பெனி. சரியா? இப்போது நம்ம ஊரில் ஒரு கம்பெனி இருக்குது, அதே வந்து இன்னொரு தேசத்தில் போயிட்டு அந்த கண்ட்ரியில் போயிட்டு ஒரு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம்னா தென் இந்த கம்பெனியும் ஒரு எம்என்சி, மல்டிநேஷ்னல் கம்பெனி. அந்த மாதிரி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்தியா ஃபுல்லாக ஒரு 20 இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கு. அப்போது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோடைய அடையாளங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி நான் சொல்கிறேன். சேல்ஸ் பல கோடி ரூபாய் இருக்கும், ஒர்க்கர்ஸ் பல்லாயிரக்கணக்கில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இடங்கள் 10-15 இடத்துக்கு மேலே இருக்கும், நிறைய கம்பெனிஸ் கிளையண்ட்ஸ் பல 100 அல்லது பல 1000 இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு எம்என்சி அப்படின்னு சொன்னால். அப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு எம்என்சி திடீர்னு வந்து ப்ராப்ளம்னு வந்துடுச்சு. சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு, வேலைக்கு இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து வேறு வேலை தேடி போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ப்ரொடக்ஷன்காரங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க ப்ரொடக்ஷனில் காரணம், ப்ராடக்டில் காரணம். குவாலிட்டி பீப்புளெலாம் சொல்கிறாங்க குவாலிட்டி தான் ப்ராப்ளம். சேல்ஸ் பீப்புளெலாம் சொல்கிறாங்க உங்கள் சேல்ஸ் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒரு கம்பெனி எடுத்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்களோட இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும், இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போது அந்த நிறுவனம் வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தது, அந்த ஆள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வீழ்வது தவறல்ல, ஆனால் வீழ்ந்து கிடப்பது தான் தவறுன்னு தெரியும் இல்லையா? அதுபோல் இந்த ஆள்கிட்ட சொல்லி நாங்கள் விழுந்துட்டோம், பரவாயில்ல ஆனால் எழுந்துட்டோம், அதுக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்தது. அவரும் முனைஞ்சு எடுத்து பண்ணினார். ஒவ்வொரு துறையாக எடுத்து ஆராய்ஞ்சார். அந்த துறை ஒவ்வொன்றும் அவருக்கு புதுசு இல்லை, சாரி ஒன்றுத்துலேயும் பெரிய பரிச்சயம் இல்லை. ஆனால் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டார், கேள்வி மேலே கேள்வி கேட்டார். எந்த கேள்வி கேட்டால் எந்த மாதிரி பதில் வரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு துறையிலையும் போயிட்டு ஆராய்ந்தார். அதுக்கப்புறம் கொண்டு வந்தார் ஒரு 10 கட்டளைகள். இந்த கம்பெனி நல்லா வரணும்னா திருப்பி அதுக்கு ஒரு 10 சமாச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மாத்திரம் இல்லை, செயல்படுத்தவும் செஞ்சார். ஒரே வருஷத்தில் அந்த கம்பெனி மறுபடியும் நேராக நிமிர்ந்தது. சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு. போயிட்டு போகணும்னு சொன்ன வேலைக்காரங்க எல்லாம் திருப்பி வரேன்னு சொல்லி வராங்க. நிறையா புதுசான இடத்துலலாம் வந்து ஆஃபீஸ் கட்டலாம் அப்படின்லாம் வந்தது. இந்த நிலைமை ஒரு வருஷத்தில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். யார் அந்த ஆள் அப்படின்னு சொன்னால், அந்த ஆளுங்கிறது, அந்த நபருங்கிறது வந்து அவருடைய பதவி டெசிக்னேஷன் அப்படிங்கிறது வந்து CFO அப்படின்னா என்ன, சீஃப் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர். ஓகே, இப்போது CE மூணா நம்ம எல்லாருக்கும் தெரியும், MDனா நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அதுபோல் சிஎஃப்ஓங்கிறது ஒரு முக்கியமான பொசிஷன், நிதித்துறையில் நம்பர் 1. பொதுவாகவே ஒரு கம்பெனி 2 பேரால் நிர்வாகம் பண்ணப்படுகிறது. ஒன்று சிஇஓ, இன்னொன்று சிஎஃப்ஓ. இந்த 2 பேரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் ஒரு கம்பெனி நல்லா முன்னுக்கு வரும். அப்பேற்பட்ட முக்கியமான பதவியில் இருக்கிறார் அவர் எப்படியெல்லாம் செயல்பாடு பண்ணி அந்த நஷ்டத்தில் ஓடுற கம்பெனியை நேராக நிறுத்தினார். சரி, அந்த சிஎஃப்ஓ நிறுத்தினார் இல்லையா, உங்களுக்கெல்லாம் அது பிடிக்கிறது இல்லையா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நேராக கொண்டு வந்தார் இல்லையா ராஜா மாதிரி. அந்த மாதிரி ஒரு சிஎஃப்ஓ ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி, உங்கள் கைக்கு வெகு அருகில் இருக்கிறது. அது என்னன்னா 2 எழுத்து தாங்க, சிஏ. நிதித்துறையில் நாம் இன்னைக்கு நிறைய படிப்புகள் படிக்கணும். நிதித்துறையில் ஃபைனான்ஸில் ப்ரொஃபஷனலாக வந்தால் இப்போ நம்ம பார்க்கோம் இல்லையா, அந்த சிஎஃப்ஓ லெவலுக்கு நாம் மேலே வந்துடலாம். அதுக்கு நீங்கள் சென்னையில் தான் இருக்கணும், டெல்லியில் தான் இருக்கணும், இல்லை லண்டனில் தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. இங்கே ஹோசூரில் என்னுடைய நண்பர் ஒருவர், நம்ம ஒரு ஹோசூர் தாங்க, மகரிஷி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் படித்த ஒரு பையன் தான் இன்னைக்கு சிஏ முடிச்சுட்டு நேரடியாக எந்த கம்பெனியில் இருக்கா தெரியுமா, கோல்ட்மேன் சாஷ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனியில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கான். எடுத்த உடனே அவன் அந்த உயரத்துக்கு கொண்டு போன படிப்பு என்ன, சிஏ. அவர் என்ன படித்தார், +2க்கு அப்புறம் சிஏ படித்தார். அவர் எனக்கு நல்ல அறிமுகம், என்னுடைய இன்ஸ்டிடியூட்லேயும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போது இந்த சிஏங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது மாதிரி நிதித்துறையில் சிஎம்ஏ இருக்குது, சிஎஸ் இருக்குது, கம்பெனி செக்ரட்டரின்னு இருக்குது, சிஎம்ஏனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. அது தவிர இப்போல்லாம் இந்தியன் சிஏ மாத்திரம் இல்லை, இன்டர்நேஷ்னல் சிஏவும் இருக்குது. அதுக்கு பேர் ஏசிசிஏன்னு ஒன்று இருக்குது, அது லண்டன் பேஸ்ட். சிஎம்ஏ சிபிஏங்கிறதெல்லாம் அமெரிக்கன் பேஸ்ட். இப்போது எல்லாமே அங்கங்கே போய் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லாமல் இங்கேயே வந்துடுதுங்க. உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன், நான் அந்த அத்தனை படிப்பும் நீங்கள் ஹொசூரில் இருந்தீங்கன்னா ஹொசூருக்கே வந்துடுச்சு. ரைட், இப்போ இந்த சிஏ படிக்கணும்னு இருக்காங்க இல்லையா, அதில் எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் இஷ்டம். நீங்கள் சிஏ முடிச்சுட்டு, +2 முடிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமும் சிஏ படிக்கலாம். இல்லைன்னா +2 முடிச்சுட்டு அப்பவும் சிஏ படிக்கலாம். ஆனால் ஒன்று, முதல் கட்டத்தில் உங்களுக்கு வெற்றி எப்போ வரும், சுமார் 7-8 வருஷத்துக்கு அப்புறம் வரும். இந்த 2வது ஆப்ஷனில் நீங்கள் சரியாக கரியரை பிளான் பண்ணி வந்தீங்கன்னா, இந்த ஒரு 4-4.5 வருஷம் மாத்திரம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா ஆயுசு முழுக்க உங்கள் பாதையெல்லாம் கொஞ்சாதான். அதுக்கு நீங்கள் போய் தயார் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை எங்கே போய் படிக்கிறது? நீங்கள் ஹோசூர்காரங்க இல்லையா, எங்கே போய் படிக்கலாம்? சென்னை, பெங்களூர், டெல்லி, எல்லாத்தையும் படிக்கலாம். ஆனால் ஏன் இது எல்லாமே இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹொசூருக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ ஹொசூர்லேயே படிக்க முடியும்னா நீங்கள் எதுக்காக வெளியிலலாம் போகணும்? ஹொசூரில் எங்கே, ஹொசூர்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஹொசூரில் டிசம்பர் 2015 நான் எஃப்ஏடி ஃபைனான்ஸ் அகாடமின்னு சொல்லி நடத்திட்டு வந்துருக்கேன். இந்த அகாடமி இட்ஸ் ஜஸ்ட் நாட் அனதர் கோச்சிங் சென்டர். இப்போது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறதுன்னு கேட்குறேன். சாதாரண சொல்லித்தரவங்க சாதாரண டீச்சர்ஸாக இருக்கலாம். ஆனால் இங்கே சுமார் 30 பேர் இருக்கிறாங்க டீச்சர்ஸ். அத்தனை பேரும் ஒன்று சிஏவாக இருப்பாங்க, இல்லைன்னா சிஎம்ஏவாக இருப்பாங்க, இல்லைன்னா சிஎஸ்ஆக இருப்பாங்க, இல்லைன்னா இது 3ம் படித்தவங்களாக இருப்பாங்க. உங்களால் இமேஜின் பண்ண முடியாதா? அவங்கெல்லாம் பெங்களூர்லேருந்து செலுத்துருவாங்க, சென்னையிலேருந்து செலுத்துருவாங்க, டெல்லியிலேருந்து செலுத்துருவாங்க. ஏன் சிஏல ஒரு பெரிய லெவலில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியிலேருந்து டீச்சிங் சொல்லித்தராங்க. சரியா? ஸோ அதனால் டீச்சிங்னு வந்துருக்குன்னா அதுக்கு எங்கெங்கெல்லாம் பெஸ்ட்டு இருக்காங்களோ அங்கேயெல்லாம் எடுத்துன்னு வரோம். அதே மாதிரி இங்கே லைப்ரரி இருக்குது, லேபரேட்டரி இருக்குது, ஹை ஸ்பீட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்நெட் இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரதுக்குன்னு ஒரு புது மாதிரியான மெத்தடாலஜியும் இருக்குது எங்ககிட்ட. சரி, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறீங்களா? we have produced ஒவ்வொரு பேட்ச்லையும் எங்களோட டாப் ரிசல்ட்ஸ் has always been 100%. ஃபவுண்டேஷன் லெவல்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 100%, இன்டர்மீடியட்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் 2-3 பேட்ச் 100% எடுத்துருக்கோம். எங்களோட அஃப்கோர்ஸ் there are some failures also, 0% பேட்சஸும் இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப கம்மி. எங்களோட மினிமம்
75% ரிசல்ட், மேக்ஸிமம் 100% ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அது மாத்திரம் இல்லை, we are the only authorized person to train in international finance, that is ACCA. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது ஹுசூர் டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நாங்கள் ஒன்லி தான் ஆத்தரைஸ்டு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா, நிறையா பேர் இந்த வில்லேஜஸ்லேருந்து, இந்த ஹுசூர் சுற்றி இருக்கிற ஏரியாவிலேருந்து நிறையா பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்டே பாஸ் பண்ணாங்க. அதுவும் சும்மா இல்லை, டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து ஆல் இண்டியா ரேங்கே வாங்கியிருக்காரு. சரி, அதோடு விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா, நாங்கள் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிட்டுருக்கோம். 3 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும் இல்லையா ஆடிட்டர்ஸ்க்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா என்ன அப்ரோச் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த 3 வருஷம் ஆடிட்டர்கிட்டையும் பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சிஏ ஃபைனல் முடித்தா அதுக்கும் நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்போம். இங்கேயே ப்ளேஸ் பண்ணியிருப்போம். 2 கேண்டிடேட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த 2 பேரும் சிஏ முடித்ததுக்கப்புறம் இப்போ ஆளுக்கு 10 லட்சம் per annum சம்பாதிக்கிறாங்க, பெரிய எம்என்சியில். சரி, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய எம்என்சியை தூக்கி நிறுத்தினார் ஒரு சிஏ அப்படின்னு. அது யார் தெரியுமா? நான் தான். வாங்க சந்திக்கலாம். பார்த்துட்ருக்கிறது இந்த ஃபினான்ஸ் அகாடமியோட லைப்ரரி ஏரியா. இது வந்து லேப் நம்பர் 1. F&Aல இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட ட்ரீ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இருக்கிறது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிற லேப்.